வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 452. மிளகின் மருத்துவ குணம். உணவே மருந்து என்ற வாசகத்துக்கு இணங்க நாம் சமைக்கும் மிளகு ரசம், மிளகு சேர்க்கும் குழம்பு வகைகள் என பெரும்பாலான உணவுகளில் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. கால்சியம், சோடியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவுகின்றது. ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி மிளகு குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த குடல் பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பு செயல்பாடுகள் உள்ளது. கருப்பு மிளகில் ஆன்டி பாக்டீரியா பண்புகள் நிறைந்துள்ளன. இது தொண்டை வலியில் இருந்து நிவாரணம் பெற பெரிதும் உதவுகின்றது. கருப்பு மிளகில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பண்புகள் உள்ளது. மிளகில் பைபரின் எனும் கூட்டுப்பொருள் உள்ளது. இது செல் சேதத்தை குறைத்து திசுக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது. கருப்பு மிளகு பொடியில் ஒவ்வாமை எதிர்ப்பும் உள்ளது. மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் அதிகப்படியான உப்பு, கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிடுவதன் விளைவாகவும் உயர் இரத்த அழுத்தம் உண்டாகின்றது. இதனை சீராக்க சரியான அளவு உப்பு எடுத்து கொள்வதோடு மிளகு அன்றாடம் உணவில் சேர்த்து கொள்வது சிறந்தது. உணவில் கருப்பு மிளகு சேர்த்து கொள்வது கொலஸ்ட்ராலை குறைக்கவும் உதவுகின்றது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் என்பது பழமொழி. மன நிலையை மகிழ்ச்சியுறச் செய்யும் செரோடனின் என்ற ஹார்மோனின் உற்பத்தி அளவை அதிகரிக்க மிளகு உதவி புரியும். நமது முன்னோர்கள் தம் தினசரி உணவில் மிளகு பயன்படுத்தி வந்தனர். மிளகு ரசத்தை தவறாமல் சேர்த்து கொண்டும் வந்தனர். இப்பொழுது உங்களிடமும் ஒரு கேள்வி. நீங்கள் சமைக்கும் உணவுகளில் மிளகில் காரத்தால் உரைக்கின்றதா அல்லது மிளகாயால் உரைக்கின்றதா? எது ஆரோக்கியமானது என்பதனையும் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். எனக்கும் என்னுடைய வீட்டு வைத்தியராகவும் வீட்டு நண்பனாகவும் இருக்கக்கூடியது தான் மிளகு. மிக மிக பிடிக்கும் எனக்கு மிளகு என்றால். நான் நேற்றிரவு குறுக்கனும் சின்ன தக்காளியும் ஒரு சலாட் போட்டேன். நான் அதுக்கு பச்சை மிளகாய் போடுறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. மிளகு உடனடியாகவே நான் மிளகு இடித்து வச்சா அதனுடைய காரம் போய்விடும். நாங்கள் உடனடியாகவே அதை பொடியாக்கலாம் அல்லது இப்பொழுதெல்லாம் இலகுவாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த சுத்தி மிளகை தூளடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கின்றது. அவற்றுக்குள்ளே கூட போட்டு நாங்கள் உடனடியாகவே உறுத்தி போட்டுக்கொள்ளலாம். மிக காரமாகவும் இருக்கும், சுவையும் தரும், அதே நேரம் ஆரோக்கியம். இப்பொழுது நாங்கள் காலை உணவை கூட எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு பானை ரோஸ்டரில் போடுறோம். உடனடியாகவே அதுக்குள்ளே ஒரு சீஸ் துண்டு போட்டுட்டு மிளகையும் உறுத்தி போட்டுட்டு காலையிலே ஒரு டீயோடு குடிச்சு பாருங்க. இவ்வளவு ஆரோக்கியம், மருத்துவ குணங்கள் எல்லாம் நிறைந்தது. இதை நாங்கள் நாளாந்தம் பயன்படுத்தி வந்தால் வீட்டு வைத்தியராக இருக்கக்கூடிய மிளகு நம் கையில் தான் எல்லாமே. ஆகவே நீங்களும் இந்த மிளகின் பயன்பாட்டை பற்றி கூட இன்றைக்குத்தான் நான் அறிந்தேன். மிளகு கூடுதலாக பயன்படுத்தினால் கொலஸ்ட்ராலின் தாக்கத்துக்கு மிளகு
உதவியாக இருக்கின்றது. உணவில் கருப்பு மிளகு சேர்த்துக்கொள்வது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகின்றது என்பதனை இன்றுதான் நான் அறிந்தேன். ஆகவே மிக மிக ஒரு தேவையான ஒரு வீட்டு வைத்தியராகவும் எல்லோருக்கும் பிடித்ததாகவும் இருக்கக்கூடிய கருப்பு மிளகு. மற்றது மிளகில் பல வகை கலர்களில் இருக்கின்றது. அப்போ அந்த கலராக இருக்கக்கூடிய மிளகுகளா அல்லது கருப்பு மிளகா இன்னும் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது என்று நீங்களும் உங்கள் அனுபவத்தினூடாக பேசிக்கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.